நமது மைவி3 ஆட் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என்னன்னா இன்னைக்கு வந்து 2 அப்டேட்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் என்னன்னா, நம்ம உள்ளார போகும்போது பாஸ்வேர்டு வந்து மஸ்ட் நம்ம டைப் பண்ணி கொடுத்துட்டு தான் போக வேண்டியிருக்கு. நம்ம என்னதான் கூகுளில் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் பாஸ்வேர்டை நம்ம யூசர் நேம் தான் அதில் வருது. பாஸ்வேர்டு வந்து நம்ம தான் கொடுத்து போகிற மாதிரி ஒரு அப்டேட்டு. இது வந்து பயப்படாதீங்க. இன்றைக்கி 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க பாஸ்வேர்டு கூட சேவ் பண்ணல அப்படின்னாங்க. எனக்கு இல்லை ஐடியா போட்டவங்க. உடனே அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருந்தேன், அதை அனுப்பிச்சி விட்டேன். அவங்க ஓகே பண்ணாங்க. இனிமேல் உங்கள் பாஸ்வேர்டு நீங்களே ரிமைண்டரில் எழுதி வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஐடி போடுறவங்க நம்ம ஐடி போட்டு கொடுக்குறோன்னா அவங்களோட பாஸ்வேர்டு நீங்களும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அவங்க சேவ் பண்ண விடாட்டினாலும் நம்ம சேவ் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைனா ஃபர்கட் பாஸ்வேர்டு, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளார போனாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் 10 ரூபா வீணாக போயிடும், 2 நாள் உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும் அவங்களுக்கு. அதனால் அது கொஞ்சம் மஸ்ட்டு, அதை கொஞ்சம் கவனிச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. அது வந்து இப்போ கொடுத்துருக்க அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்ச அப்டேட் இது. பாருங்கள், இது பழைய ஃபார்ம். இது பேங்க் டீட்டெயில்ஸ் தனியாக இருக்கும். ரெண்டாவது வந்து வேறு ஒரு ப்ராசரில் தான் போய் வந்து ஓப்பன் ஆகும். மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம மேலே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து தான் நம்ம வந்து ஓடிபி கொடுக்க வேண்டியிருக்கோம். அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க அப்டேட் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது புது அப்டேட்டு. பாருங்கள், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மேலேருந்து 4வது இடத்துல இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுலாம் கொடுத்ததுனால எனக்கு காட்டுது. நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாம் யூசர் நேம்லேருந்து எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்தீங்கன்னா சிட்டி, பின்கோடு, ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர். இப்போ ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் அடிச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தனி டீட்டெயில்ஸே கிடையாது. இப்போ ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் அடிச்சிங்கன்னா உங்களோட பேங்க்கும் என்ன பேங்க்குன்னு வந்துடும், உங்களோட பிரான்ச் எதுன்றதும் வந்துடும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து முழுக்க நம்ம ஆப்பில் தான் இருக்குது. பார்த்துங்க, வேறு எந்த ஆப்புக்கும் போகல, எந்த ஒரு ப்ராசருக்கும் போகல, நம்ம ஆப்பில் தான் இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு. பேங்க் டீட்டெயில்ஸ் தனி, நம்மளோட டீட்டெயில்ஸ் தனின்லாம் எதுவுமே கேட்கல. இப்போ பாருங்கள், ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் அடிச்சிங்கனாலே உங்களோட டீட்டெயில் எல்லாம் வந்துடும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அடியில் வந்தீங்கன்னா தான் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபியும் அதுக்கு கீழே ஓடிபி உடனே அதுக்கப்புறம் தான் காலம் ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அப்புறம் ஓடிபியை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓகே. ரொம்ப ஸ்லோவமாக, யாரையும் கேட்காம, யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் அழகாக பண்ண. மைவி3 ஆட் சொந்தங்களே, ஒரு முக்கியமான செய்தி. இது என்னன்னு கேட்டுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஸ்டேட்டு, சிட்டி, போஸ்டல் கோட், லாங்குவேஜ், யூசர் நேம். இது நான் எதுக்கு எழுதியிருக்கேன்னா நம்ம ஆக்சுவலாக இது வந்து என்னோடய மொபைலில் இருக்க நோட் பேடு. அந்த நோட் பேடில் இப்படி எழுதி வச்சுங்க. யாருக்கு உங்கள் கீழே இப்போ யாராவது ஓஎம்மாக சேர வராங்கன்னா இவங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்பிச்சிருங்க. இதை அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபில்லப் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு சுலபமான வழி. நோட் பேடில் இதுமாரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம எல்லோரும் மறக்காமல் செய்யக்கூடிய விஷயம், நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஒன்று லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துடலாம், கடைசியாக கீழே இருக்கிற ஆப்ஷனு. அப்படி இல்லாட்டினா கிளியர் அச்சீவ் கொடுத்து வெளில வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.